யாழ் மாவட்டத்தில் நிலவும் தொடரும் மழையுடனான வானிலையினால் 610 குடும்பங்களைச் சேர்ந்த 2294 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்மராட்சி பகுதியில் 137 குடும்பங்களைச் சேர்ந்த 491 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்மராட்சியின் தாழ்நில பகுதிகளின் குடியிருப்புகளில் வெள்ளம் நிறைந்துள்ளது. நாவட்குழி, கொடிகாமம், கரம்பகம், கைதடி, சந்திரபுரம் பகுதிகள் வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் 12 குடும்பங்களைச் சேர்ந்த 45 பேர் நாவட்குழி சனசமூக நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தண்ணீர் வெள்ளங்கள் எல்லாம் இருக்குது. கஷ்டங்களுக்கு போடுற பாட்டை பார்க்குறீங்க. அதுலேயே நான் பள்ளியில் பிள்ளையிலும் தூக்கி கொண்டு தான் பாடுறது. சாமான் முழுக்க வந்துட்டால் தண்ணிக்காலையும் தூக்கி கொண்டு எல்லாம் செஞ்சு கொண்டு போடு. எங்கேயும் இறங்கினாலும் தண்ணிக்காலையும் இறங்கி எங்கேயும் போகணும். எங்களுக்கு இந்த தண்ணி ஓடுறது வசதி எங்களையும் செஞ்சு தந்தால் எங்களுக்கு நல்லது. எனக்கு 61 வயது. நாங்கள் இவ்வளோ காலமாக இந்த 51 வருஷம் காலமாக இப்படித்தான் இருக்கிறோம். வாரவே எல்லாரும் இந்த செய்கிறோம், இந்த தண்ணியோட செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம்னு ஒன்றுமே செய்கிறீங்க. இந்த பள்ளிக்கடை புள்ளி எல்லாம் போய் அந்த ரோட்டு கரையில் புள்ளிகள் உடுப்பு மாற்றி கொண்டு தான் பழைய உடுப்பு கொண்டு போய் வயது போய் பள்ளிக்கூட உடுப்பை போட்டு போகுதுகள். இதனிடையே வடமாகாணத்தில் நிலவும் மழையுடனான வானிலையினால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்வது தொடர்பிலான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், அரசாங்க அதிபர்கள், முப்படையினர் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இதேவேளை கடந்த 18ஆம் தேதி ஏற்பட்ட மண் சரிவினால் மூடப்பட்டிருந்த பதுளை செங்கலடி வீதியினை மீள திறப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. பதுளை செங்கலடி வீதியின் பசறை 13ஆம் கட்டை பகுதியில் அண்மையில் மண்சரிவு ஏற்பட்டமையினால் குறித்த வீதியூடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வீதியூடான போக்குவரத்தை மீள ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் பதுளை மாவட்ட செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. மக்களுக்கு மாற்று வீதி இன்மையினால் சில வரையறைகளுடன் வீதியை திறப்பதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். அதற்காக பிரதேச செயலாளர் தலைமையிலான குழுவினை நியமிக்க எதிர்பார்த்துள்ளோம். அந்த தொழில்நுட்ப குழு ஒவ்வொரு நாளும் காலையில் வீதியின் நிலைமை தொடர்பில், வானிலை தொடர்பில் ஆராய்ந்து வீதியை திறப்பது என்றால் எந்த வகையில் திறப்பது என்று தீர்மானிக்க முடியும். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வீதியை திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். எவ்வித காரணமின்றியும் இரவு வேளையில் இந்த வீதி திறக்கப்பட மாட்டாது. மாலை 6 மணிக்கு பின்னர் வீதி முற்றாக மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளது.